ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. கன்னி ராசி 4வது வாரம். உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா 4வது வாரம் எந்த சூழ்நிலையிலும் தடுமாற வேண்டாம். சரியா? சரி, இந்த 4வது வாரம் என்னென்ன பலன் பார்த்துட்டு கடைசியாக விஷயத்த சொல்கிறேன். கன்னி ராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஜாதகம் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் கிரகங்கள் இருக்கும். அரசு துறையில் பணிபுரியும் ஜாதகக்காரர்கள் சிறப்பான அனுகூலமான பலன்களை பெறுவாங்க. தனிப்பட்ட வேலையாக இருந்தால் நல்ல கடின உழைப்பின் மூலம் பலன்களை பெறலாம். உங்கள் வேலையை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். இது உங்கள் மீதான மக்களின் அணுகுமுறையையும் மக்களின் கவனத்தையும் அதிகரிக்கும். இது உங்கள் மூத்த அதிகாரிகளின் பார்வையில் தெரியும். இது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடும். மற்றும் வேலையில் உங்கள் பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள் தானாக உருவாகும். அதற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். 7வது வீட்டின் அதிபதி குரு 9ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். வணிகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவீங்க. மற்றும் இந்த பயணங்கள் உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். 5ஆம் வீட்டின் அதிபதியாக சனி இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருப்பார். சனி கிரகம் வக்கரக நிலையில் நீடித்து நிற்பதால் கல்வியில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த கடின உழைப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் சோர்வுக்கு இரையாக நேரிடும். எனவே வேலை வாய்ப்பு படிப்புக்கு இடையே ஓய்வு எடுப்பதில் கவனம் செலுத்துங்க. ஏனென்றால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உங்கள் வேலையை தொடர முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருப்பார். மூதாதையரின் வியாபாரம் வளர்ச்சி அடையும். உங்கள் தொழிலில் குடும்ப உறுப்பினர்களின் உங்களை வழிநடத்துவார்கள். அவர்களின் ஆதரவை பெறுவீங்க. மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீங்க. இதன் மூலம் பல நன்மைகளை பெறுவீங்க. 11ஆம் வீட்டில் புதன் இருப்பதால் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவியாக இருக்கும். ஜூலை 7 முதல் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் நுழைவதால், ஜூலை 16 முதல் சூரியன் நுழைவதால் உங்கள் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த முயற்சிங்க. அதற்கு மேல் உங்கள் ராசியில் உள்ள குருவின் அம்சமும் ஆரோக்கியமும் நன்மைகள் வழங்கும். உங்களுக்கு இந்த மாதம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை படிங்க. ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரியா? ஸோ இந்த பதிவோட ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒன்று சொன்னேன். அதாவது கன்னி ராசிக்காரர்கள், இது வரைக்கும் நம்ம படித்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு தான். முதல் 4வது வாரம் எந்த சூழ்நிலையிலையும் தடுமாற வேண்டாம்னு சொன்னேன். சரிங்களா? 4வது வாரம் தேவையற்ற பிரச்சனைகளை உங்கள் இல்லம் தேடி வரும். தேவையற்ற பிரச்சனை உங்கள் நிழலை தீண்டும். அதனால் தடுமாறாதீங்க. சரிங்களா? எதுக்குமே தடுமாறாதீங்க. ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அதனால தான் ஜூலை மாதம் குறிப்பிட்டு பிராக்கெட் பண்ணி சொல்லியிருக்கேன். 4வது வாரம் உங்களுக்கு நல்ல வாரம் கிடையாது. அதனால் அதுக்காக பயந்து ஒடிஞ்சி ஓடலாம் வேண்டாம். ஓகேங்களா? ஒடிஞ்சு போய் வீட்டில் ஒரு வாரமாக உட்காராதீங்க. ஃபேஸ் பண்ணுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எந்த ஒரு வெளியூர் பயணம் சுற்றுப்பயணம் போகாதீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. தேவையற்ற வீம்பு வம்பு வழக்கு எது வந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. பொறுமை பொறுமை பொறுமை. அதனிலும் பொறுமை என்னென்னா மௌனம். தேவையில்லாமல் பேசாதீங்க. மௌனமாக இருங்க. சரிங்களா? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சரிங்களா? எந்த ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் அந்த 4வது வாரத்தை விட்டு அடுத்த மறுவாரம் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. அதனால் அந்த வாரம் எந்த சூழ்நிலையிலும் தடுமாறாதீங்க. இது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு தான். சரிங்களா? ஸோ இது முன்கூட்டியே தெரிஞ்சதான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாமே அப்படின்லாம். என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாம் குறிப்பிட்டு சொன்னால் தூக்கம் போயிடும். அதனால் வேண்டாம். ஸோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பிறந்துட்டீங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் வளர போகிறீங்க. நாளைக்கு எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளத்தான் போகிறீங்க. திரும்பி பார்க்கும்போது எல்லாமே ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ எல்லா அனுபவத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளத்தான் அது வாழ்க்கையாக இன்னொரு வாரிசுகளுக்கு, உங்களுடைய இன்னொரு வாரிசுகளுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். சரியா? அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. நல்லதுன்னா தான் இந்த நாட்டில் நிலைக்கும். இல்லைன்னா காற்றோடு கரைந்து விடும். சரியா? ரொம்ப பதட்டமாக இருக்கிற சூழ்நிலை வந்தால் அருகில் உள்ள ஏதோ ஒரு ஸ்தலங்களுக்கு, உங்களுக்கு பிடித்த ஸ்தலங்களுக்கு சென்று தியானம் இருங்க.
சரிங்களா? தியானம் இருங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தியானம் இருங்க. தியானம்ன்றது ஒரு விதமான எக்ஸசைஸ், உங்களை நீங்களே பயிற்சியாக்கி கொள்ளும் ஒரு பக்குவம். ஓகே, உங்களுக்கு யார் சிறந்த பயிற்சியாளர்னு பார்த்தா நீங்கள் தான். ஸோ அது தெரியல உங்களுக்கு. ஸோ அதை அந்த ஸ்டெமுலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ளதை நீங்கள் தூண்டிவிட தான் அது ஒரு நல்ல ரோல் மாடலாக வழிகாட்டியாக இருக்கும். சரியா? ஸோ இயற்கையும் இறைவனும் உங்களுடைய எல்லா நல்ல விஷயத்துக்கும் துணை இருப்பான். எதற்கும் கவலைப்படாதுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.